தாலி பசங்க தினம் இதே வேலையா போச்சு. காலங்காத்தால வந்து நிக்கிறது பாரு. புருஷன் ஓடி போயிட்டா இவன் தனியா தான் இருக்கான்னு எப்படிதான் உங்களுக்கு தெரியுதோ. மூஞ்சி வரைக்கிறது பாரு. தொட்டுக்க தொடச்சுக்கொண்டு இருந்துட்டு அந்த மனுஷன் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்காக கட்டின தாலியை காய்ட்டு முடியுமா என்ன? பொண்ணா பிறந்த பாவத்துக்கு இந்த பூவையும் பொட்டியை வச்சுட்டு வந்து வாசல நின்னா இந்த தாலி பசங்க தொந்தரவு தாங்க முடியலப்பா. கொல்லிக்கண்ணு ஸ்டைலா நிக்கிறது பாரு. இதுல கூலிங் கிளாஸ் வேற. ஆண்டவி ஏதா இந்த பழப்பட உடம்பு இப்படி அழகா படிச்சுட்டானோ. பாரதி ஒரு நிமிஷம் வாயே. பாரதி என்னக்கா? ஒரு நிமிஷம் வாயே. பாரதி ஒரு நிமிஷம், பாரதி ஒரு நிமிஷம், பாரதி ஒரு நிமிஷம். எப்ப பார்த்தாலும் பாரதி ஒரு நிமிஷம். இதே வேலையா போச்சு. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சுல. அங்க பாரதி பொழுது விடுதா போதும் கரெக்டா வந்துறானுங்க. திருவாசல் போய் நிக்க முடியல, கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க முடியல. ஆண்டவன் ஏதாவது பழப்பட உடம்பு இப்படி அழகா படிச்சுட்டானோ. நம்ம 2 பேர் தான் நிக்கிறோம். என்னை பாக்குறேன் பாரு. சரி சரி புலம்பாத. வந்து கதவை தாப்பா போட்டுட்டு ஜன்னல சாத்திக்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தானா போயிடுவான். நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவ பூட்டிக்கிறேன். நீ வெளில போறவ பாத்து நடந்துக்கோ. சரி வரேன்க்கா. எப்ப எவன் ஏமாறுவான்னு அலையறானுங்க. டாடா. டாடா பாத்து போடி. சரிக்கா. சாரி சார். இந்தாங்க. தேங்க் யூ மேடம். என் ஃப்ரெண்ட் இங்க வரேன்னு சொன்னா அதான் வெயிட் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஈவினிங் பஸ் வெயிட் பண்ணுனா. ஆமா நீங்க சொல்றதோட சரி கரெக்ட்டா வர மாட்டீங்க. குட் மார்னிங் சார். ஆபீஸ் வேலைய பாரியா. குட் மார்னிங் சார். இது என்ன ஆபீஸா பாரா? ஒரு டிசிப்ளின் வேணா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான காரியம் இல்ல சார். வெறும் எலுமிச்சை பழம் புளிஞ்சு அதுல சோடாவை கலந்து அவ்வளவுதான் சார். வெளியில விஸ்கில சோடா, இங்க எலுமிச்சை பழத்துல சோடாவா? நீ உருப்படவே மாட்ட. ஆமா இவன் தான் இந்த கம்பெனிக்கு பெரிய முதலாளி மாதிரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராதே பேர போகுது. கோபால் பல்படி போட்டு தேய்க்கிறியா? மார்னிங் சார். மார்னிங் சார். லாஸ்ட் வார்னிங். இனிமே இது மாதிரி ஆபீஸ் அவசரம் நடந்துகிட்ட அப்புறம் பாண்டி பஜார்ல சோன் பப்படி விற்க வேண்டியதுதான். கிடைச்சா எவங்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிறீங்களா? குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? வெயிடா. ஏன் பள்ளி கொண்டி ஐயா எங்கையா ஏன் பள்ளி கொண்டி. ஏடா என் பொண்டாட்டி தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. நீ கைதீட்டு சம்பளம் வாங்குற பியூன் தானே, ஐயாவது மரியாதை கொடுக்க கூடாதா? ஐயோ உங்க எளிமை அடக்கம் இத பாருங்க எவ்வளவு சிம்பிளா சாப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரியுறீங்க. புள்ள கிட்ட இருந்து அப்பா மரியாதை எதிர்பார்க்கலாமா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். என்ன அப்பா மகனுக்கு சம்பளம் தரலாமான்னு. பாயிண்ட கிள்றீங்க. சார் இத நான் கிளீன் பண்ணிட்டு வந்தேன். தொடர என் பொண்டாட்டி பண்ற சமையலுக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவோ பெட்டரு. நேத்து மத்தியானம் வாங்கின சாம்பார் இன்னைக்கு மத்தியானம் தான் சாப்பிட போறேன். உண்டா அந்த போன போய் எடு. குறும்புக்கார ஏரியா கொண்டு வச்சிருக்கீங்க. அது ஏன் இஷ்டம். போ கஷ்டம் வரும்போது தெரியும். ஹலோ எம்டி இருக்காரா? யாரு? அவர் பொண்டாட்டி. மம்மியா? அடி செருப்பால. சும்மா சொன்னேன். கூப்பிடுற அவர. சார் உங்க பொண்டாட்டி. ஹலோ யாரு? எம்டியா? ஆமா. என்ன லுங்கி பனியன் தானே? நோ பேண்ட் சர்ட் சூட்டோட இருக்கேன். நிஜமா? சத்தியமா உண்மையில சத்தியமா. சரி மத்தியானம் சாப்பாடு அனுப்பணுமா வேண்டாமா? அது என்ன அப்படி கேட்ட? ஒரு சாப்பாடு தேவாமிரத மாதிரி உடனே அனுப்பி வைமா. ஐஸ் வச்சது போதும். அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஒழுக்கமா நடக்குது. எப்படி எப்படி வேலை நடக்கும்? என்கிட்ட இப்படி வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா அங்க ஆபீஸ்ல ஒழுங்கா எப்படி வேலை நடக்கும்? போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. இதோ உடனே வைக்கிறேன். என்ன சார் வீட்ல இருந்து போனா? எப்படி கண்டுபிடிச்ச? கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கீங்க, அது சரியா வேற போட்டிருக்கீங்க, சீட்ல வேற உட்கார்ந்திருக்கீங்க. என்ன பண்றது? சில பேய்கிட்ட பேசணும்னா இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு. 2 தொகுதி வச்சிருந்தாவே பிரச்சனை. அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பிரச்சனை. சரி என்ன விஷயம்? சார்
கன்னியாகுமரியில மூடி இருக்க நம்ம ஓடு ஃபேக்டரி திறக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன சந்தர்ப்பம்? மீனவர் குடியிருப்பு, குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கட்டுறதுக்கு கன்னியாகுமரியில 4 கோடி ஓடு தேவைப்படுதான். கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஓஹோ. என்ன ஓஹோ? இங்க இருக்கிற பிரச்சனையே பார்க்க முடியல, இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் கழட்டணுமா? சார் ஒரு ஓட்டுக்கு 4 நாள் லாபம் வச்சா கூட 4 கோடி ஓட்டுக்கு 1 கோடி ரூபாய் லாபம் சார். சரி, கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டா நமக்கு தான் கிடைக்கும், ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆனா கன்னியாகுமரி போய் யார் பாக்குறது? நீ தான் பாக்கணும். போக மாட்டியா? கண்டிப்பா போறேன் சார். ஏய் யார் பாது இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுங்கப்பா. என்ன சார் சாப்பிடுறீங்க? 4 கிளாஸ் தண்ணி கொண்டு வா. 4 கிளாஸ் தண்ணி அடிச்சிட்டு 4 பேரை பத்தி கேவலமா பேசுறதே உங்க பழப்பா போச்சு. ப்பு. யோ என்ன? என்னமா சாப்பிடுறீங்க? ஒரு வெங்காய தோசை, ஒரு காஃபி. அதே கொண்டு வா. யோ இப்படியே சமையல் ரூம் பக்கம் போறியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் டிஃபனும் அது மாதிரி தான் இருக்கும். உறவு நீடிக்க வேண்டாமா? ஒரு பாதாம் அல்வா, ஒரு சின்ன பட்டுரா, 2 தோசை. எனக்கு வேண்டாம். சரி, ஒரு தோசை, ஒரு போண்டா செட், ஒரு பஜ்ஜி செட்டு. அப்புறம் என்ன சூடா இருக்கு? எல்லாமே சூடாத்தாம இருக்கு. இப்ப இது போதும். இத பாரு, இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பல்லுடா. என்னடா இது தள்ளிக்கிட்டு வந்த கேசரா? அதான் இன்னைக்கே சாப்பிடாதாச்சுன்னு ஒரேடியா திங்குது. சாம்பார் கொண்டுட்டு வரேன். கையை கழுவிட்டு கொண்டாப்பா. கஷ்டம் தான், ட்ரை பண்றேன். இது என்ன கேஸ் சொல்லு பாப்பா. நம்ம மாதிரி வெத்து கேசுங்க. சக்கரை கொண்டுட்டு வரேன். யோ கையை கழுவிட்டு தான்ப்பா. பாக்கதான் டிப் டாப். டிப்ஸ் காணும். பில்லு குடியா, டைம் ஆச்சு. பில்லதான் சார் எடுத்துட்டு போயிட்டாரு. சாரா? அதான் உங்க எதுக்கு உட்காந்து சாப்பிட்டாரு அவர்தான். எதுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டா அவரும் நானும் ஒண்ணாயிடுவோமா? அது இல்லம்மா, நீங்களும் வெங்காய தோசை அவரும் வெங்காய தோசை, நீங்களும் காப்பி அவரும் காப்பி. என்ன அவரும் காஃபி? டிகாஷன் காப்பி. அப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்து வெங்காய தோசை காஃபி சாப்பிடுற ஆம்பளைங்க எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுவாங்களா? ஆள பாரு, ஓம குச்சி மாதிரி. கரெக்ட். எங்க அந்த ஆளு? அது அங்க பில் பே பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு என் பில்லு? 7 ரூபா 50 பைசா. வந்துட்டாங்க சர்வர் வேலை பார்க்க. வீட்டுல சண்டை போட வேண்டியது, இங்க வந்து என் மண்டை பிக்க வேண்டியது. இப்படியே மண்டையில பாதி முடிய காணும். இப்படிதாண்டி யாரோ மாதிரி பில்ல கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம போற வழி வர வழியில நின்னு அன்னைக்கு ஹோட்டல்ல பில்லு கொடுத்தன அப்படின்னு வழிவானுங்க. அப்புறம் பார்க்குக்கு போகணும் பானுங்க, பீச்சுக்கு போகணும் பானுங்க, சினிமாக்கு போகணும் பானுங்க. காரு எல்லாம் ஆன உடனே அவன் போற வழி வர வழியெல்லாம் பார்த்து நாம நிக்கணும். இப்படித்தான் என் கதை ஆரம்பிச்சது. பாண்டி பஜார்ல பஸ் விட்டு இறங்கினேன். பின்னாடியே வந்த அந்த ஆளு என் செருப்பை மிதிச்சு அறுத்துட்டாரு. ஐ எம் சாரி அப்படின்னாரு. புதுசா ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாரு. பழா போன புத்தி வாங்கிக்கிட்டேன். புதுசா ஒரு சேலை வாங்கி கொடுத்தாரு, அதையும் வாங்கிக்கிட்டேன். இப்படி புதுசு புதுசா வாங்கி கொடுத்து புதுசா இருந்தா பழசாக்கிட்டு போயிட்டாரு. இப்ப மட்டும் லெட்டர் போட்டு வா வா வாவான்னு கூப்பிடுறாரு. நானே போயிடுவேனா? நானே வெக்கம் கட்டவளா? உன் கதை தான் தெரியுமே. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. முதல்ல கார் நம்பரை வச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சு அந்த 7 rupees 50 NP மூஞ்சிலேயே விட்டடி. என்ன டைப் அடிச்சிருக்கே? ஒரு டைப்பா அடிச்சிருக்கேன் சார். கிண்டலா? நீங்க ரொம்ப மோசம் சார். ஏமா, ஒரு சாதாரண பேப்பர் கிராஸ் ஆனதுக்கு இந்த கோலத்துல நின்னு என்ன மோசம் சொல்றீங்க? என்ன மூட் அவுட் பண்ணாத, வெளியே போமா. போங்க சார். வரேன். இத வந்து இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை வாய்க்கிறாங்க. எந்த பொந்துல எந்த பாம்பு இருக்கு சார்? நீங்க சோகமா தானே இருக்கீங்க?
சந்தோஷமா இருக்கிறேன்பா. அட நீங்க சோகமா இருக்கீங்க சார். இல்லப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன்பா. அட நீங்க தான் சோகமா இருக்கீங்க நான் சொல்றேன்ல. எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் சந்தோஷமா இருந்தா சூட்டோட இருக்க மாட்டீங்களா? எதே கோட்டு சூட்டோட இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னேன். எதுக்கு சார் இப்ப சோகம்? வேற என்ன, எல்லா தொகுதி பிரச்சனை தான். குருவாயூர் மூத்த தொகுதி, மெட்ராஸ் இளைய தொகுதி. சம்சாரத்தை சொன்னப்பா. உனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், எனக்கு 2 சம்சாரம்னு. மூத்த தொகுதியில பிரச்சனை இப்போ. ஏன் மூத்த தொகுதி சமாச்சாரம் இளைய தொகுதி தெரிஞ்சு போச்சா? தெரிய விட்டுருவனா? நான் பாக்குறதுக்கு தான் மாக்கா மாதிரி இருப்பேன், ஆனா விஷயத்துல கில்லாடி. அது வந்து என்னன்னா, குருவாயூர்ல இருக்கிற என் மூத்த சம்சாரத்துக்கு என் பொண்ணுக்கும் மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். இந்த மாசம் அது திரும்பி வந்துருச்சு. இதுக்கு போயா சார் சோகமா இருக்கீங்க? மறுபடியும் பணம் அனுப்பிச்சிட்டா போச்சு. அது இல்லப்பா, 18 வருஷமா நான் அனுப்பிச்ச பணம் திரும்பி வந்ததே இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் குடும்பம் நடத்தினப்போ புட்டு வித்து என்ன காப்பாத்தினான். நான் வறுமையில வாழ்ந்தப்போ அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வளர்றது காரணமா இருந்தவளே அவதான். 2 பொண்டாட்டி கட்டினவனுக்கெல்லாம் முதல் பொண்டாட்டி தான் பிரச்சனையா வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2ஆவதா வந்தவன் ராட்சசியா வந்தா. இது தெரிஞ்சு அவ வேலைக்கு போயிட்டா. 18 வருஷமா என் போட்டோவை மட்டும் பார்த்துட்டு நான் அனுப்பிச்ச பணத்துல வாழ்ந்துட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த பணமும் திரும்பி வந்துருச்சு. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்குப்பா. சார் என்ன சார் இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. எல்லாரையும் நீங்க சிரிக்க வைப்பீங்க, இப்ப நீங்களே இப்படி? அதனாலதான்ப்பா. அப்படித்தான்ப்பா பாசமலர்ல சிவாஜி கணேசன் கண்ணு போய் படுக்கையில படுத்துட்டு இருப்பார். பக்கத்துல சாவித்திரி அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திங்கலாம் கைவீசு. இதான் சார், இதேதான் சார். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திண்டலாம் கைவீசு. சார் கில்லாடி சார் நீங்க. அவனுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு லைனே மாத்திட்டீங்க. ஹலோ, ஆர்டிஓ ஆபீஸ். இது ராங் நம்பரா? சார், TN097189. இந்த கார் ஓனருடைய அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார். உங்க அட்ரஸ் என்ன மேடம்? ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? இல்ல வாய்ஸே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்க, ஆள் எப்படி இருப்பீங்க, நேர்ல வந்து பாக்கலாமேன்னு கேட்டேன். மிஸ்டர், மரியாதையா பேசு, இல்ல நான் உங்க ஆபீசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்களேன். நீ பேசுற. எஸ் மேடம். என்ன சார் உங்க ஸ்டாஃப் இப்படி பேசுறாரு? அவ அப்படித்தான் தப்பு தப்பா பேசுவான். இப்ப நான் உங்க நெஞ்ச தொடுற மாதிரி பேசுறேன் பாருங்களேன். மேடம், உங்க நெத்தியில கை வச்சு 2 ஜான் அளந்து பாருங்களேன் சொல்றேன். எதுக்கு? அளந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, எங்களுக்கு சூப்பரா இருக்கும். நான்சென்ஸ். வேற வேலை இல்ல, பழுதுங்க. எதுக்கு நெத்தில இருந்து 2 ஜான் அளக்கணும்? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். அக்கா சொன்ன மாதிரி அந்த ஆளை கண்டுபிடிச்சு 7 ரூபாய் 50 பைசாவை மூஞ்சிலே விட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க இந்த சாரி, உங்க வந்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்கேன். எதுக்குங்க? நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கடன் கொடுக்கலையே. நேத்து அவங்க எதுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த குமுதம் புக் கூட கையில வச்சு படிச்சிருந்தீங்களே. சாரிங்க, இவ்வளவு அழகான பொண்ணு என் கண்ணு முன்னால சாப்பிட்டு இருந்திருக்கீங்க. நான் வச்சு முடியல பாத்தீங்களா? இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். நேத்து நீங்க எனக்கும் சேர்த்து பில் பே பண்ணீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் 7 ரூபாய் 50 பைசா. இருங்க இருங்க, 7 ரூபாய் 50 பைசா ஒரு பெரிய விஷயமா? 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா? ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய ஒரு மனுஷனுக்கு என்ன கூலி தெரியுமா சார் உங்களுக்கு? இந்தியாவோட வறுமை கூட தெரியுமா சார் உங்களுக்கு? நீங்க பணக்காரங்க, கார்ல வருவீங்க, சிகரெட் பிடிப்பீங்க, சென்ட் போடுவீங்க. அதனால 7 ரூபாய் 50 பைசா சாதாரண விஷயமா போச்சா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க சார். 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது பெருசு சார். ஆமா, கத்தாதீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. இப்ப என்ன, அந்த பணத்தை வாங்கின அவ்வளவுதானே? கொண்டாங்க. பேலன்ஸ் வேணாமா? வேணும். எங்கிட்ட சில்லற இல்லையே. என்கிட்ட இல்லையே. இத பிடிங்க. ஒண்ணு பண்ணுங்க, டெய்லி சாயங்காலம் அதே ஹோட்டலுக்கு வருவேன், அங்க வந்து கொடுத்துருங்க. நான் ஒண்ணு உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவல்ல. என் கௌரவத்தை விட்டுட்டு கண்ட இடத்துக்குலாம் அலைய மாட்டேன் சார். இங்கே இருங்க, சில்லறை மாத்திட்டு வரேன். ஏங்க, 74 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுத்தா எப்படிங்க? சில்லறையா கொடுங்க. என்கிட்ட சில்லறை இல்லைங்க. என்கிட்டயும் சில்லறை இல்லைங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? 10 ரூபாயா வேணுமா, 5 ரூபாயா வேணுமா, 1 ரூபாயா வேணுமாமா? 9 10 ரூபாய் நோட்டு கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சில்லறையா கொடுத்துருங்க. சரிம்மா. 30 40 50 60 70 சொல்லு. 60 70 80 90. ஐயோ, கார காணுமே. என்னது காரக்கணமா? வண்டி நம்பர் என்னமா? TN097189. சரி, போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ, நான் ஏன் சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நீ தானமா ஓனர்? இல்ல சார், கார காணோம்னு சொன்னாக்க போலீஸ் ஸ்டேஷன். சரியான சாகுறாக்கிடா. யாரு யாரா சாவுகிறாக்கி? யாரா சாவுகிறாக்கி? இப்ப என்னமா கடனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தின்னும் போது மட்டும் இனிக்குது, காசு கேட்டா கசக்குதா? கதாது அவள இருக்கு, அப்புறம் தரேன். அதெல்லாம் முடியாது. அப்புறம் வாடா கண்ட தரேன். நானே ஐஸ் வைக்கிறேன், எனக்கு நீ ஐஸ் வைக்கிறியா? முதலாளி யாரு பதில் சொல்றது? அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்ப காசு வேணும், இல்ல கூழ் விடுவேன். சரி, எவ்வளவு தரணும்? 84 ரூபா 50 பைசா. இது வர வாலெட்டே ஐஸ்கிரீம், வாலெட்டே ஐஸ்கிரீம். பார்வி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பலையா? புடவை கட்டிட்டு இருக்கேங்க, இந்த வந்துடுறேன். நீ தானமா கட்டு, நிறைய டைம் இருக்கு. வெளில போனா எங்க எது தெரியுதுன்னு மறைச்சு போவானுங்க. இந்தா மிச்சம் இப்ப இதை வச்சுக்கடா, மிச்சம் அப்புறம் தரேன். சரி, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாயங்காலமா வா. வர சின்ன தங்கம், ஏன் செல்ல தங்கம், குவாலிட்டி ஐஸ்கிரீம். கொடிக்கும் தோரணம். என்னது திறந்திருக்கு? இல்லையா? என்ன சொல்ற? பஸ் பாஸுக்கா இருக்கான்னு பாக்க. இருக்கான்னு பாத்துக்க. வெளில போய் முழுகி பாரு. இருக்கு, வரேன்க்கா. வேண்டாமா? என்னது? இல்ல, டிஃபன் பாக்ஸ் வேண்டாமான்னு கேட்டேன். வரேன்க்கா. ஐயோ, சாயங்காலம் டிஃபனுக்கு என்ன பண்ண போறோம்? ஹலோ. எவ்வளவு நேரம் சார் காத்துட்டு இருக்குது? ஒரு பொம்பளை 4 கடை ஏறி இறங்கி சில்லறை மாத்திட்டு வரதுக்குள்ள போயிடுறதா? இந்தாங்க உங்க 7 ரூபாய் 50 காசு. கொஞ்சம் பொறுமா, எல்லாம் நம்மளே பாத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப என்ன 7 ரூபாய் 50 பைசா நீங்க எனக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே? நேத்து மாதிரி இன்னைக்கு டிஃபன் சாப்பிடுவோம், இன்னைக்கு பில்ல நீங்க கொடுத்துருங்க. ஆமா, நீங்க எனக்கு தாய் மாமா ஜோடியா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுறதுக்கு. என்ன வம்பு பண்றீங்களா? யார் நானா? சும்மா போற ஆம்பளை சுத்தி சுத்தி வந்து நான் உனக்கு காசு கொடுக்கணும், நான் உனக்கு காசு கொடுக்கணும் வம்பு பண்றது நீ. யாரு? நானா? நானா உங்களை சுத்தி சுத்தி வரேன்? பேசுவீங்க சார், பேசுவீங்க. எல்லாம் என் நேரம். சரி, சாப்பிடுறீங்க. ஒரு வெங்காய தோசை, ஒரு காஃபி, கரெக்டா 7 ரூபாய் 50 பைசாக்கு சாப்பிடுறீங்க. சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏ, அதுக்கு மேல காசு இல்லையா? யாரு? என்கிட்ட பணம் இல்லையா? ஏ, கார்ல வந்தாதான் காசு இருக்கணும், பஸ்ல வந்தா காசு இருக்க கூடாதா? இந்த 20 வயசுலயே மாசம் 1200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கல, நீங்களா உங்க வயசு சம்பளம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பேரர், 2 வெங்காய தோசை, 2 காஃபி. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படி கத்துறா பாரு. இவளுங்கெல்லாம் தினமும் ஒவ்வொருத்தங்க கூட வரவளுங்க. அத நீ சொல்றியா? அத கூல் ட்ரிங்க்ஸ் வந்து குடி. நேத்திக்கோ இன்னைக்கு தீந்துருச்சா? யோ, கை கழுவிட்டேன். அதுக்கு 300 ரூபா செலவிப்பாங்க, நமக்கு 30 பைசா வைப்பாங்க. இங்க ஒன்னும் தேட போறது இல்ல. என்னங்க என்னாச்சு? கிளிமாலயா சூப்பர். சூப்பர் சார், சில்ல சொன்ன நல்லா இருக்குல்ல. நீங்க தருங்க, நீங்க தருங்க. வலசராகத்துல இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சாரி சார், பணம் வச்சிருந்த சின்ன பர்ஸ் காணும். என்னது, பணம் இல்லையா? 7 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா? நாள் முழுக்க வேலை செஞ்சா ஒரு மனுஷனுக்கு என்ன கூலி தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவோட வறுமை கூட தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹோட்டல்ல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ணி தெரியுமா உங்களுக்கு? யோ பேரர், நீ வாயா. இந்த ஹோட்டல்ல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ணி சொல்லு? ஆம்பளை இருந்தா மாவாட்டணும், பொம்பளை இருந்தா தண்ணி அடிக்கணும். பம்பு தண்ணி சொன்னேன் சார். கேட்டீங்களா மேடம்? கேட்டீங்களா? ப்ளீஸ் கத்தாதீங்க, இன்னைக்கு நீங்களே கொடுத்துருங்க. நாளைக்கு 15 ரூபாயை சேர்த்து கொடுத்துறேன். ஓகே, நாளைக்கு இதே ஹோட்டலுக்கு வரோம், இதே மாதிரி ஒண்ணா ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், நீங்க பணம் கொடுத்துறீங்க. ஓகே? ஐயோ, அடிக்கடி இதே ஹோட்டல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்தாக்க யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க? அப்புறம் நாளைக்கு பீச்ல சந்திப்போம். பீச்சுக்கு வரையான்னு கூப்பிடுறா அந்த ஆளு. என்ன எல்லாம் யாரால? உன்னாலதான். மூஞ்சி பாரு. பில்லு கொடுக்க முடியாம நான் தவிச்சது உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கேவலமா போச்சு தெரியுமா? ஐஸ்கிரீம், எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் 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 சாப்பிட்டு உன் உடம்புக்கு எடுத்தது மட்டும் இல்லாம இப்ப என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ஐயோ, நாளைக்கு அந்த ஆளுக்கு 15 ரூபாய் கொடுக்கணுமே, இப்ப என்ன பண்றது? கோச்சுக்காதரி. ஏன் புடவை சீட்டு கட்டுறதுக்காக 100 ரூபாய் கொடுத்தல, புடி. முதல்ல அந்த ஆளு கடனை தீத்துரு. இப்படித்தான் எப்ப ஏமாறுவான்னு காத்துட்டு பண்ணுங்க.
யோ நான் தான் உன்னை அப்புறம் வர சொன்னேன்ல. நான் அதுக்காக வரல சார், நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? யோ சீக்கிரம் சேர் எடுத்து போயா. சீக்கிரம் சார் நீ உஷார்தான் சார். போயா. ஹலோ என்னங்க, நான் இங்க இருக்கேன். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருக்கேன். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரமா 15 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. ஏன் ஒரு 5 ரூபாய்க்கு அதிகமா சாப்பிட்டா உங்க குடியா முழுகி போயிடும்? சாப்பிடுங்க சார், எவ்வளவு சாப்பிடுங்க. என்ன ஒரு 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறீங்க? ஏன் 100 ரூபாய் தான் வச்சிருக்கீங்களா? யார் சொன்னது? யோ பேரர் இங்க வா. என்னங்கம்மா வேணும்? இவர் என்னென்ன கேக்குறாரோ எல்லாத்தையும் கொடு. என்ன சார் வேணும்? என்ன 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறாரு அவரு? இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி, ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். சந்திரகலா இருக்கா? இருக்கு சார். சூரியகலா இருக்கா? இருக்கு சார். எனக்கு பொம்பளை ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆம்பளை ஸ்வீட் பாய்ச்சா? எனக்கு எந்த ஸ்வீட்டும் பிடிக்காது. ஏன் சக்கரை வியாதியா? எனக்கா சக்கரை வியாதியா? பேரர் எனக்கு ஒரு ஸ்வீட் கொண்டாயா. சரிங்கம்மா. 2 பிளேட் மிளகா பஜ்ஜி. எனக்கு வேணாம். ஏன் உங்களுக்கு கேன்சர் வச்சு அல்சரா? யார் சொன்னது? யோ எனக்கு ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி. அப்படி வாங்க வழிக்கு. 2 நெய் ரோஸ்ட், அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கா? ஐஸ்கிரீம் இல்லையா சார்? கூல் ட்ரிங்க்ஸ் தட்டுமா? 2 கூல் ட்ரிங்க்ஸ். வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு போதும். எனக்கும் போதும். சரிங்க சார். விழுப்புரம். அப்புறம் சும்மா உட்காந்துட்டு வந்த உடனே சாப்பிட்டு போங்க. இன்னையோட நம்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்கும் ஒரு வாட்டி பேக்க நல்லா செக் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இருக்கு. என்ன சார் பாக்குறீங்க? அப்பா என்ன சத்தம்? லைட் சொன்னேன். யோ பில்லு கொடுக்க போறது நானு. இங்க வையா. நீங்க போல சார். அப்போ நம்மளோட சந்திப்பு இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா? அதான் உங்க கணக்கு தீத்துட்டல, அப்புறம் நமக்குள்ள சந்திப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அம்மா வேற நோட்டு கொடுங்க, இது செல்லாது. ஏன் சொல்லாது? நம்பர்கிட்ட கிழிஞ்சுக்குதுமா. ஐயோ நல்லா பார்த்துதான் சொல்றியா? நல்லா பார்த்தாம சொல்றேன், வேற நோட்டு கொடுத்துட்டு போ, இது செல்லாது. யோ தெரியாம சொல்லாதயா? அப்ப நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? சார் இந்த நோட்டு 100 ரூபா நோட்டுமா? செல்லாதுன்னு. வேற நோட்டு கொடுங்க. வேற நோட்டு இல்ல சார். இன்னைக்கு நீங்க பில் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் சேர்த்து கொடுத்துறேன். இங்க பாருமா, 7 ரூபா 5 ரூபா ஆச்சு, 15 ரூபா 30 ரூபா ஆச்சு, 30 60 ஆகும், 60 100 ரூபா. இந்த மாதிரி சில்லற சில்லற என்னால பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்க முடியாது. நீ சரின்னா சொல்ல, நான் மொத்தமா கொடுத்துறேன். நீ சரின்னு சொன்னா லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஆம்பளை சொன்னானா பொட்டச்சு கெட்டு போறதுக்கு நாள் குடிக்கவான்னு கேக்குறாண்டி. அதுக்கே இந்த லெட்டர் கிச்சு போடுற. இது வழக்கமா என் புருஷ கிட்ட வர லெட்டர் தான். இதை விடு. அந்த ஆளு லவ் யூ சொன்னால அப்பவே சரி தைரியமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளியா சொல்லியிருந்தேன்னா துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பான். யாரு? நாங்க ஆம்பளைங்க வந்திருக்கிறோம். ஐயோ ஆம்பளை வந்திருக்காங்க. நீ போய் யாருன்னு பாரு, நான் போய் கண்ணாடி பார்த்துட்டு வந்துடுறேன். யார் சார் வேணும்? ஆரம்பமே நல்ல மரியாதையா இருக்கு. லக்ஷ்மி தானே சார்? பாரதின்னு சொன்ன, நான் விளக்க மாத்த சொன்னேன். சமாளிக்கிறியா? சிரிக்காத. அக்கா அவர் வந்திருக்கா? வந்துட்டாரா அந்த மனுஷன்? லெட்டர் போட்டு போட்டு பார்த்தாரு. இப்ப நேர்லயே கூப்பிட வந்துட்டாராக்கா? ஐயோ உன் புருஷன் இல்லக்கா. அவர் இல்லையா? இல்ல இவரு. எவரு? அவர்தான் ஐ லவ் யூன்னு சொன்னார்ல அவரு. எவ்வளவு நேரம் தட்ட சுமந்துட்டு இருக்கிறது? உள்ள வானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மரியாதை தெரியாத குடும்பமா இது. நான் மட்டும் வந்திருக்கணும். இந்த புடி. அப்ப என்ன பார்த்த கேனை மாதிரி தெரியுதா? மாதிரி எல்லாம் இல்ல. அதேதானா? அது இல்ல சார், நான் முதல்ல வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். நீ முதல் வந்திருக்கோம். கீழே விழுந்த லட்சம் மூஞ்சியில் விழுந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்காங்க? தாம்பல தட்டோட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணு கேட்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆடு வாங்குறவங்க கயத்தோட தான் வருவாங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்க வெட்ட போறாங்களா வளர்க்க போறாங்களான்னு. வா போய் பார்க்கலாம். என்னடி அதுங்களை காணோம்? அதுக்கு இங்க இருக்கு. என்ன கேட்காம உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதிர்பார்த்தா கிடைக்கல, நாங்களே எடுத்துக்கிட்டோம். மரியாதை சொல்றோமா? என்ன விஷயம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா நீங்க யாரு? பொண்ணுக்கு அம்மாவா? அவங்க என் அக்கா. நீங்க யாரு? பையனுக்கு தாத்தாவா? இல்ல மாமா. ஏய், இல்ல சார், தாய் மாமன் சொல்ல வந்தேன். அம்மா அக்கா. சரிக்கா, இவனுக்கு நான் முதலாளி. இவன் கிட்ட இன்ஜினியரா வேலை செய்யறான். இவன் திறமைகளை பார்த்துட்டு தனியா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கேன், கார் கொடுத்துருக்கேன், கை நிறைய சம்பளமும் கொடுக்குறேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்ல, இவன் தங்கச்சியை லவ் பண்றான். பாத்தீங்களா, செவுத்த நோண்டுறது, நகத்தை கடிக்கிறது, விஷயத்தை இப்படியே விட்டோம்னா வேற ரூட்ல போயிரும். அதனாலதான்
காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு கேட்க வந்தோம். அனுபவத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுங்கள. பாரதி, ஒரு நிமிஷம் உள்ள வாயே. ஒரு நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் எடுத்துக்கங்க சார். 5 நிமிஷம். 3 கிடைச்சா இங்கேயே பண்ற கால ஒண்ணு இருக்கு. ஏய், நான் என்னவோ இதுவும் பயந்தேன். மாப்பிள்ள நல்லவராதான் தெரியறாரு. எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதம் தானே? ஏய், என்ன யோசிக்கிற? சின்ன வயசுலயே அம்மா போனாலும் அந்த குறை தெரியாம என்ன வளர்த்த. அப்பா போன அப்புறமும் என்ன ஆளாக்கி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். இந்த நிலையில நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு யாருக்கா இருக்கா? சீச்சி, என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப நீ சொன்னிய அதே அம்மா ஸ்தானத்துல வச்சு சொல்ற. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா? ஒரு நிமிஷம் 2 பேரும் வெளியே வர்றீங்களா? பாரதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா உங்களையும் வச்சுக்க எனக்கு சம்மதம். பையன் உணர்ச்சி வசப்பட்டான். பாரதிய கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்ப போறது இல்லைங்களே, நீங்களும் கூட இருக்கலாமே, அத சொல்ல வந்தா. கூட வந்ததுக்கு செருப்புலயே அடிக்கணும். மூஞ்சி பாரு. அப்புறங்க அப்புறம் என்ன, தட்டை பாத்தீங்களாங்களா? மாத்திக்கலாம். ஆமா, பையன் பேர் என்ன? கிருஷ்ணன். அதான் இப்படி அலையறாரு. பேருக்கேத்த மாதிரி கண்ணீர கலர் இல்ல? அப்ப நாங்க வரட்டுங்களா? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. சாப்பிடலாமே. என்ன டிஃபன்? கொழா புட்டு சாப்பிடுறீங்களா? வேண்டாம். 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். என்னங்க கலாட்டா? ஒண்ணுல ஒண்ணு போ 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 போ. அப்ப நான் வரேங்க. சரி. அந்த விளக்கு மாற கொஞ்சம் எடுத்துருங்க. வரேங்க. பாத்துங்களா? போட்டு வர. இதை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வை.